ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்ன, ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுடைய பேசிக்கான சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் எதெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறான், ஓகேயா, பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா இம்பார்ட்டண்டான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஓகேயா, அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேயா, பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைப் பார்த்தோம்னா பார்ட் டூவில் இன்னொரு டைப் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்க போகிறீங்க இல்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற எல்லா ஸ்டாக்கோடைய அனாலிசிஸை வந்துட்டு போடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய அஜெண்டா. ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு கேண்டிலுடைய கலர் தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு கேண்டிலுடைய கலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது கிரீன் கலரில் இருந்தது அப்படின்னா அதோடைய அர்த்தம் பையிங் அதிகமாக நடந்திருக்கு, அதாவது ஒரு ஸ்டாக்கை அதிக பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, கம்மி விலையிலேருந்து அதிக விலைக்கு அது மூவ் ஆகுது. ஓகே, இதுதான் அந்த கேண்டிலுடைய கான்செப்ட். ஃபைனா. அதே ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா செல்லர்ஸ், அந்த ஸ்டாக்ல அதிக செல்லர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸில் இருக்கு. இப்போ இங்கே இருந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 100ல் இருந்து மார்க்கெட் மேலே, அதாவது பை பண்ணிகிட்டே இருக்காங்க. பை பண்ணிவிட்டு ஒரு 200 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 200 வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா எப்படி ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அது மேலே போயிட்டு முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஓப்பன். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பன், இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ். ஓகே, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே முடியுது அப்படின்னா அது ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். அதே வைஸா நடக்கும். ஓகே, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு 200ல் ஓப்பன் ஆகுது. ஓகே, 200ல் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக செல் பண்ணுறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டாக் எல்லாம் செல் பண்ணுறாங்க. செல் பண்ணிவிட்டு அதை 100 ருபீஸ் வரைக்கும் செல் ஆகி அந்த டே முடியுது. ஓகே, அப்படின்னா அது ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பையர்ஸுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா இப்போ யார் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்குள்ள அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட இந்த கேண்டிலுடைய கலரை முடிவு பண்ணுது. ஓகே, கேண்டிலுடைய கலரை முடிவு பண்ணுது. நமக்கும் அதோடைய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ இந்த கேண்டிலுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, இப்போ இது ஒரு க்ரீன் கேண்டில். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகே, விச் மீன்ஸ் என்னன்னா 100 ரூபாயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 200 ரூபாயில் முடியுது. இதில் பையர்ஸ் ரொம்ப அதிக பேர் உள்ளே இருக்காங்க. ஓகே, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய க்ரீன் கேண்டலாக இருக்குது. பையர்ஸ் அதிக பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 170 ரூபாயில் முடியுது. விச் மீன்ஸ் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி இப்போ இந்த க்ரீன் கேண்டலை விட இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் கேண்டலை விட இந்த வந்துட்டு கம்மியாக இருக்கு இல்லையா. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்துட்டு பையர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஒரு இதில் 100% பையர்ஸ் இருக்காங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% பையர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சின்னதாக இருக்குது. ஓகே, அதை விட சின்னதாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு ஒரு 80% பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60% பையர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி 140லேயே முடிஞ்சிருது. ஓகே, 40 பாயிண்ட்ஸ் தான் மேலே ஏறி இருக்கு. ஸோ ஓப்பன் எந்த இடத்துல இருக்கும், இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகும். ஓகே, அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஓகே,
ஒரு கேண்டிலோடைய அந்த ஃபுல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு பாடின்னு சொல்கிறாங்க. இந்த மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா விக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டில் நிறைய விதத்தில் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்கிறேன். இதே மாதிரி நடந்திருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே போயிடுச்சு. ஓகே, கீழே போயிட்டு என்ன பண்ணுது மார்க்கெட்டு, இந்த 80 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டால் கீழே போக முடியல. 100 ரூபாயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. 80 ரூபாய் கிட்ட வந்த உடனே மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல் பண்ணுறாங்க. அதாவது இந்த இடம் வந்துட்டு செல்லிங். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் உள்ள வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அதிகப்படுத்துறாங்க. அதாவது பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும் பை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 170 rupees வரைக்கும் பை பண்ணுறாங்க. இந்த 170 rupees கிட்ட மார்க்கெட் அதுக்கு மேலே பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க செல் பண்ணலாம், இல்லை புதுசாக செல்லர்ஸ் உள்ள வரலாம். அந்த இடத்துல என்ன வேணா நடக்கலாம். பட் இதோடைய கான்செப்ட் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே பையர்ஸால கொண்டு போக முடியலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆகிட்டு கீழே வந்து எந்த இடத்துல முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 140 முடிச்சிடுறாங்க. ஓகே, 140 முடிச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூரான பாடி. ஓகே, ஏன்னா இங்கே 100 ரூபாயில் ஓப்பன் ஆயிருக்கு, 140 வரையில முடிஞ்சிருக்கு. அது எது வரைக்கும் அவங்க புஷ் பண்ணியிருக்காங்களோ மேலேயும் கீழேயும் இதை தான் விக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஏன் வந்துட்டு இது யூஸ்வலான ஒரு விஷயம் தானே, இதையே நான் தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்லையுமே இந்த யூஸ்வலான ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன புதுசாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த விக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விக்ஸ், ஓகே, இந்த விக் இருக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் ஒரு ப்ரைஸை ரியாக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ப்ரைஸை ரியாக்ட் பண்ணியிருக்கும். அதனால அதுக்கு மேலே, அதாவது இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியலை. இது வந்துட்டு ஒரு ரேஞ்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நீங்கள் இந்த விக்ஸ் அண்ட் பாடி மட்டும் கற்றுக்குறீங்க. ஆனால் இந்த ரேஞ்ச் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய சைக்காலஜி. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கற்றுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த பாடிங்கிற அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியா ஏன் சின்னதாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு மூவ் ஆகலை. அதாவது மூவ் ஆகலைன்னா அதோடைய ஓப்பன் க்ளோஸு. ஓகே, அதாவது மார்க்கெட் வந்துட்டு எங்கே ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஆனால் அந்த கேண்டலுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 100 ரூபாயில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு 80 ரூபாய் வரைக்கும் கீழே போகுது. ஆனால் திரும்ப என்ன பண்ணுறாங்க, பை பண்ணிட்டு 170 ரூபாய் கிட்ட திரும்ப கொண்டு போயிட்டு அகெயின் 170 இருந்து கொண்டு வராங்க. ப்ரீவியஸ் கேண்டில் 140 முடிச்சாங்க இல்லையா, ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 120, அதாவது 100 ரூபாய்க்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதாவது ஓப்பனும் க்ளோஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது. அது ட்ராவலாக இருக்கக்கூடிய ஏரியா தான் பார்த்தீங்கன்னா விக். ஓகே, அது ட்ராவலாக இருக்கக்கூடிய ஏரியா தான் பார்த்தீங்கன்னா விக். ஸோ இந்த விக் எதை சொல்லுது அப்படின்னா எவ்வளோ விக் அதிகமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்துட்டு விக் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதாவது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறவங்க செல்லர்ஸ், ஒரு மார்க்கெட்டை மேலே கொண்டு வரவங்க பையர்ஸ். ஓகே, ஒரு கேண்டில் ஃபுல் பாடி கேண்டிலாக இருக்குது, அதாவது அந்த கேண்டிலில் ஃபுல் பாடியுமே ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கேண்டில் ஃபுல்லாகவே இப்படி க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, அந்த கேண்டிலில் ஃபுல்லாக பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு கேண்டிலில் இப்படி சின்னதாக ஒரு பாடி இருக்குது, இந்த அளவுக்கு விக் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துலையும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா இப்போ இதோடைய டாமினேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த விக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, விக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி தான் நீங்கள் ஒரு கேண்டிலை ரீட் பண்ணணும்.
ஓகே. ஸோ ஒரு கேண்டில்ல விக்கே கிடையாது, அந்த கேண்டில் நல்லா ஒரு பெரிய கேண்டலா இருக்கு, அந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கலர்லயோ கிரீன் கலர்லயோ இருக்குன்னா அந்த இடத்துல அதிகமான செல்லரோ பையரோ இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கேண்டில்ல விக் அதிகமா இருக்கு, அதோடைய பாடி ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பையரும் செல்லரும் ஈக்குவலா காம்பீட் பண்றாங்க. ஓகே, அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஒரு கலர் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அதுல மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வராங்க, ஓகே, அதுல மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வராங்க. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த ஏரியா கிட்ட இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் இப்படி கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது. ஓகே, இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரும்போது மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இப்படி மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டு இருக்கும் போது உங்க சப்போர்ட் கிட்ட ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வருது, ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வருது. ஸோ சப்போர்ட்டோடைய ஃபார்முலா என்ன? சப்போர்ட்னா நமக்கு என்ன தோணும்? ஓகே, மார்க்கெட் அதுக்கு மேலே கீழே விழாது. இப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வருது அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் வந்ததெல்லாம் ரெட்டு, இதுக்கப்புறம் ஒரு கிரீன் வந்த உடனே உங்க மனசுல தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஓகே, மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ முதல் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் வருது. இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடி சின்னதா பிக் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் வருது. இப்போ இதோடைய மீனிங் என்ன? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் சப்போர்ட் கிட்ட எந்த முடிவுமே அதனால எடுக்க முடியல. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா செல்லர்ஸும் அதிகமா இருக்காங்க, பையர்ஸும் அதிகமா இருக்காங்க. யாரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா காம்பீட் பண்றாங்க. இப்போ இப்படி ஒரு கேண்டில் நீங்க பார்க்கும்போது உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு வெயிட். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல யாருமே டெசிஷன் எடுக்க முடியல. யாராவது ஒருத்தவங்க டெசிஷன் எடுத்தாதான் நம்ம அந்த டெசிஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்களான்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ இது சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியால பை பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கு. ஆனா மத்தவங்க பை பண்றாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டிக் பண்ணி நில்லுங்க, ஏன்னா நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பின்னாடி. ஓகே, ஸோ இதோடைய அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் கான்செப்ட், ஆனால் இது ரெட் கேண்டில். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒரு 100 ரூபாயில் ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டாக் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுறது, 60ல் முடிச்சிடுறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதாவது ஃபுல்லாக செல் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபுல்லாக செல் பண்ணிடுறாங்க, செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா இவ்வளோ பெரிய ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி 50ல் முடிக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதாவது செல்லர்ஸ் இருக்காங்க, ஆனால் ப்ரீவியஸாக இருந்ததை விட கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகே, 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி 50 ருபீஸில் முடிக்கிறாங்க. ஆனால் அதோடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 170 வரைக்கும் போயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகுது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 100 ரூபாயில் ஓப்பன் ஆகுது, ஃபுல்லாக கீழே வருது. ஓகே, ஃபுல்லாக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு 100 ரூபாயில் ஓப்பன் ஆகுது, 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 170 வரைக்கும் மேலே போகுது. மேலே போயிட்டு திரும்ப செல்லர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. எது வரைக்கும் புஷ் பண்ணுறாங்கன்னா 80 ருபீஸ் வரைக்கும் புஷ் பண்ணுறாங்க. திரும்ப அவங்களால அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாமல் பையர்ஸ் உள்ள வந்து ஒரு 50ல் முடிச்சிடுறாங்க. ஓகே, இது 50ல் முடிச்சிடுறாங்க, 100ல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. ஓகே, 170 வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு, 80 வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடையில இருக்கவங்க தான் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கேண்டில் சொல்லுது. ஓகே, இந்த இடையில இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கவங்க செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கேண்டில் சொல்லுது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த விக்லையும் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, இந்த விக்லையும் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ விச் மீன்ஸ் என்ன, அதாவது இந்த விக்ல செல்லர்ஸும் இருக்காங்க, பையர்ஸும் இருக்காங்க. அப்போ ஒரு ஃபுல் பாடி கேண்டிலை விட இந்த விக் இருக்க கேண்டில் அவ்வளவா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, முழுமையான செல்லர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சப்போர்ட். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் கிட்ட வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது.
ஓகே, இந்த மாதிரி திடீர்னு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ரெட் கலர் கேண்டிலை ஃபார்ம் பண்ணுது, ஆனால் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி விக்கையும் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதாவது இப்போ சப்போர்ட் கிட்ட தான் வருது, நம்ம சப்போர்ட் கிட்ட பை பண்ண தான் போகிறோம். என்னதான் கிரீன் கலர் கேண்டில் அந்த இடத்துல வரலன்னா கூட, இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ பெரிய கிரீன் கலர் கேண்டில் வரலன்னா கூட, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகாமலே விட்டாலுமே கூட, இப்போ இந்த ஏரியாலே உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த கேண்டில்குள்ள பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த கேண்டில்குள்ள பையர்ஸ் வந்திருக்காங்க, ஆனால் செல்லரை விட கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, ஆனால் நமக்கு சப்போர்ட் கிட்ட நிறைய பையர்ஸ் வரணும். அப்போதானே நீங்கள் உங்களுடைய டெசிஷன் என்னவா வேணா இருக்கலாம். அதாவது உங்களுடைய டெசிஷன் ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போகுன்றது இருக்கலாம், இல்லை சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் மேலே போகுன்றதும் இருக்கலாம். உங்களுடைய டெசிஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரிவர்சல் கேண்டில் பார்க்குறோம். ஓகே, ரிவர்சல் கேண்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஓகே, மொமெண்டம் கெயின் அப்சைட் கேண்டில். ஓகே, மொமெண்டம் கெயின் அப்சைட் கேண்டில், அதாவது அப்சைடில் மொமெண்டம் கெயின் ஆகிற கேண்டில், டவுன் சைடில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கான்செப்ட். அதனால தான் இது ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு தனிமையான கேண்டிலை வச்சு மட்டும் ஒரு கேண்டிலை வச்சு மட்டும் நம்ம பேட்டர்னை பார்க்க மாட்டோம். பேட்டர்னா என்ன அர்த்தம், ஒரு குழுமமாக பார்ப்போம். அதாவது 2, 3 கேண்டில், 4, 5, 6 அப்படி சொல்லிட்டு நிறைய கேண்டில்ஸுடைய ஒரு 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 சேர்த்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சேர்த்து பார்ப்போம். இதுதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ஒரு ரிவர்சல் கேண்டில், அதாவது இந்த கேண்டில் வந்ததுன்னா மார்க்கெட்ல நீங்க ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். ரூல் நம்பர் 1. ஓகே, ரூல் நம்பர் 2, அதாவது ரிவர்ஸ் ஆக போற டைரக்ஷன்ல மொமெண்டமா அது கொடுக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ நான் இப்படி சொல்றேன், அதாவது மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது சப்போர்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இது சப்போர்ட். ஓகே, மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்போர்ட் கிட்ட வந்த உடனே மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது, அதாவது டைரக்ஷனை மூவ் பண்ணுது. இது ரிவர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்சல். ஓகே, இது வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆக போகிற டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல அது ரிவர்ஸ் ஆக போகுதோ அந்த டைரக்ஷன்ல மொமெண்டமை கெயின் பண்ணுது. ஓகே, மொமெண்டமை கெயின் பண்ணுது. ஓகே, இந்த 2 கான்செப்ட் தான் இந்த கேண்டிலோடைய இருக்கு கான்செப்ட். ஓகே, இதோடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் எல்லா கேண்டில் ஸ்டிக்குமே உங்களுக்கு ஒரு பிக்சரை கொடுக்கும். ஓகே, ப்ளஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்குடைய டைம் ஃப்ரேம் எல்லாத்துக்கும் டவுட் வரும் இல்லையா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு என்ன டைம் ஃப்ரேமில் நான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஐ வுட் சஜஸ்ட் டே டைம் ஃப்ரேமில் அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, 5 minutes வரைக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டில் தான். ஆனால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது டெய்லியில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து 4 hour இப்படி டைம் ஃப்ரேமை குறைச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதில் நான் வந்துட்டு ஒரு 12 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். சப்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகுது, இங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப அதே இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நிறைய விஷயம் நடக்கும். அதாவது சப்போர்ட் வந்துட்டு பிரேக், அதாவது இது சப்போர்ட் ஏரியா அப்படின்னா இந்த இடத்த வந்தா மார்க்கெட் உடைக்கலாம், இல்லை இங்கிருந்து திரும்பலாம், இல்லை உடைச்சிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இதுல நீங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, அதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு, முதல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இது சப்போர்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து மார்க்கெட் அதே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கிருந்து திரும்புதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறீங்க. இந்த திரும்பும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், நம்மளோட ரிவர்சல் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகணும், நம்பர் 1. நம்பர் 2 என்ன கிடைக்கணும், உங்களுடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அப்சைட்ல தான் அப்படின்னா அப்சைடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல மொமெண்டம் கெயின் ஆகணும். ஓகே, அந்த இடத்துல தான் நம்ம இந்த கேண்டிலை கண்டுபிடிக்க போறோம். இப்படி ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ஓகே உடனே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நேம் எல்லாம் விட்டுடுங்க.
ஓகே, நேம் எல்லாம் விட்டுடுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு அதாவது என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் கேண்டிலை விட அடுத்த கேண்டில் ஃபுல்லாக அந்த கேண்டிலை மறைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கணும். இதை தான் வந்துட்டு என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டிலுடைய 2 ரூல் இருக்கு. ஒன்று, இந்த கேண்டிலுடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இப்போ இது ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் வரும்போது பாட்டம் சேமா இருக்காது. இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கணும். ஓகே, அதாவது பெருசா இருக்கணும். கேப் அப்பாயே ஓப்பன் ஆகி இப்படி இருக்கும். ஓகே, கேப்ல இந்த இந்த இடத்துல கேப் வந்துடும். ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரே ப்ரைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அதை விட கேப் அப்பாகி ஓப்பன் ஆகி அது க்ரீன் கலர் கேண்டிலாக முடியலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இது சப்போர்ட் ஏரியாவாக இருக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் போகணும், திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிளை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம ஒரு ஒரு சார்ட்டாக பார்ப்போம். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக தெரியுதா? ஸோ மவுஸ் உங்களுக்கு வந்துட்டு மவுஸ் எந்த இடத்துல வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு தெரியலன்னா கொஞ்சம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கிருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா கீழே, அதில் ப்ரீவியஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மேலே போகுது. அதே ஏரியாவுக்கு மார்க்கெட் திரும்ப வரும்போது இந்த ரெட் கலர் கேண்டிலை விட அடுத்த கிரீன் கலர் கேண்டில் பெருசாக இருக்கு இல்லையா? இது 4 hour டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன ஸ்டாக்குன்னு தெரியும். ஓகே, என்ன ஸ்டாக்கு 2024ல் 4 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஒரு ஸ்டாக்லையும் இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேம்க்கும் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, November 24ன்னு இருக்கா. ஓகே, 24 November 7ல் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக மாறிடும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு, அது பிரேக் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்குது. ஓகே, சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு, ஓகே 1.5 மாதம் கழிச்சு அதே ஏரியாவுக்கு வருது. அதே ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலை விட அடுத்த கிரீன் கேண்டில் பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்த கிரீன் கேண்டில் பெருசாக இருக்குது, ஆனால் அது விக் இருக்குது. ஓகே, அதில் பிக் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் வந்துட்டு பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு 4 hourங்கிறதுனால லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததை விட மார்க்கெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலை விட இந்த கிரீன் கலர் கேண்டில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா, இது வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஏரியா. ஸோ 3வது டைம் அந்த ஏரியா கிட்ட வரும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. அதாவது மொமெண்டம் கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, மொமெண்டம் கிரியேட் பண்ணிடுச்சு. இதுவும் 4 hour கேண்டில். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா, சாரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. திரும்ப அதே ஏரியாவுக்கு வரும்போது இந்த ரெட் கலர் கேண்டிலை விட இந்த கிரீன் கலர் கேண்டில் அதிகமாக இருக்கு. ஓகே, இந்த கிரீன் கலர் கேண்டில் அதிகமாக இருக்கு, மார்க்கெட் வந்துட்டு மேலே ட்ராவல் ஆகுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ப்ரீவியஸாக இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு, அதாவது 4 hour கேண்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்துட்டு என்ன பண்ணும், ஓகே இதுக்கு மேலேயும் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் கேண்டில் உள்ளே வந்திருந்தா சடனாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து நம்மளை ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு மேலே போயிடுது. ஸோ அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு மேலே போதா ஃபர்ஸ்ட். ஸோ இதை வந்துட்டு சப்போர்ட்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். திரும்ப மார்க்கெட் அதே இடத்துக்கு வருது. ஓகே, ஸோ இது நல்லா கூர்ந்து கவனிங்க. அது வந்துட்டு பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப பழைய சார்ட்லாம் கிடையாது, June 26 இன்னைக்கான சார்ட் தான். ஓகே, இன்னைக்கான சார்ட் தான். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்லையும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு கேண்டலை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வேலை செய்யும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் அதோடைய அக்யூரசி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடைய அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் வர வர 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வர வர அதோடைய அக்யூரசி லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது நீங்கள் 5 minutes கேண்டில் தான் படிப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா சேம் டைம், அதாவது சேம் 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட்டை வரைஞ்சிட்டு நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் 5 minutes கிட்ட வரும்போது ஒரு சின்ன ஹிண்ட் சொல்கிறேன். இது ப்ரோ டிப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹிண்ட் சொல்கிறேன். எப்போல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி பெருசாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் பாதி தூரம் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ டிப்பு. ஸோ இது பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க இன்னும் கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோமா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதே இடத்துக்கு வருது. இந்த ரெட் கலர் கேண்டிலை விட மார்க்கெட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதாவது அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகேயா, இது வந்துட்டு ஒரு, ஆனால் இதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே நடக்கலை. அதாவது இந்த கேண்டிலுக்கு 50ல் வரவே இல்லை. ஓகே, பட் இதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே வேற. நான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பற்றி இப்போ நான் பேசவே இல்லை. ஓகே, அதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் பேங்க் நிஃப்டி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த கேண்டில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படிங்கிறதுனால தான் லோவர் டைம் ஃப்ரேம்லேயே அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இதுவுமே பேங்க் நிஃப்டி சார்ட் தான், 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போகுது. திரும்ப அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ரெட் கலர் கேண்டில், அடுத்து ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 5 minutes டைம் ஃப்ரேம் தான். இன்னைக்கு நடந்தது தான். ஓகே, இன்னைக்கு நடந்தது தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், நோ, இன்னைக்கு நடந்தது இல்லை. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 6th. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப அந்த ஏரியாவுக்கு வரும்போது ரெட் கலர் கேண்டில், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறமும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அதுக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வராமையே திரும்புது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு சப்போர்ட்டுங்கிறது ஒரு ரீஜன். அந்த ரீஜனை வந்துட்டு நான் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இது வந்துட்டு 4 hour டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. திரும்ப மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ரெட் கலர் கேண்டிலை விட க்ரீன் கலர் கேண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட் கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, சப்போர்ட் வரைக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணலாம். அதாவது சப்போர்ட் கிட்ட 2 விஷயம் நடக்கும். ஒன்று, புதுசாக வரவங்க பை பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது விலை குறையுது. ப்ரீவியஸாக, அதாவது இந்த சார்ட்டை மட்டும் பாருங்கள், 424 ரூபாயில் ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்கு. அதாவது பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது.
திரும்ப அதே 424 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா செல்லர்ஸ் என்ன நினைப்பாங்க, சரி ப்ரீவியஸாக இந்த ப்ரைஸ்க்கு கிட்ட வந்தோடனே பையர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மேலே அதிகமாக வாங்கியிருப்பாங்க, ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ செல் அப்படிங்கிறது அது கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணும்போது பையாக மாறிடும். ஓகே, ஒரு பை என்ட்ரி விழுந்துடும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, புதுசாக அதாவது குறைஞ்ச விலைக்கு விற்கிது இந்த ஸ்டாக்கு, இந்த இடத்துல வாங்கிடுவோம். ஏன்னா ப்ரீவியஸாக அங்கேருந்து தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவையும் அதே இடத்துலயே பையர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பையர்ஸ் உள்ள வருவாங்க. வந்தோடனே என்ன ஆகும், மார்க்கெட் வந்துட்டு பை ஆர்டராக விழும். அதாவது ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போதும் அது பை ஆர்டராக தான் விழும். ஓகே, புதுசாக வந்தாலும் அது பை ஆர்டராக தான் விழும். ஓகே, ஸோ பையிங் வந்தோடனே மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது. அதாவது மொமெண்டம் அப்சைட் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அது எப்படி மொமெண்டம் கெயின் பண்ணுது அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்க செல்லரை விட பையர் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத அது காட்டுது. ஓகே, சாதாரணமாக பையர்ஸ் மட்டும் உள்ள வந்தாங்கன்னா இவ்வளோ மொமெண்டம் இருக்காது. அதாவது பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணி பையர்ஸும் உள்ள வந்தாங்கன்னா ஓகே மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது நான் 4 ஹவரில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு 4 ஹவரில் டே டைம் ஃப்ரேம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 ஸ்டாக்ஸ், ஓகே, ஒரு 100 ஸ்டாக் கிட்ட இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. அதை நான் பிடிஎஃபாக போட்டிருக்கேன். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ, ஓகே, யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ அவங்க என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஓகே, வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் அ மெயில். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ், அதாவது 100 சார்ட் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ 100 ஸ்டாக்குடைய இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு பிடிஎஃப்ல. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே கான்செப்ட் அதில் இருக்கும். ஓகே, அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலுடைய ரூல் என்ன, இந்த கேண்டிலுடைய நேம் என்ன, ஓகே, சப்போர்ட்டுடைய ரூல் என்ன, ஓகே, ப்ரீவியஸாக ரியாக்ட் ஆகிருக்க ஏரியா, ஸோ அதோடைய கண்டென்ட், இந்த கேண்டிலுடைய ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் அதில் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு காஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் திரும்ப உங்கள் மெயிலுக்கே திரும்ப சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதை நான் பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.